வணக்கம். மார்ச் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப நல்ல நாள். ஏன்னா சங்கடகர சதுர்த்தி. குரு பகவான் ரிஷபத்திற்கு வந்து விட்டதாகவே நினச்சிக்கணும். பலன்களை தர ஆரம்பிச்சிட்டார். சுவாதி நட்சத்திரம் இருக்கு, விசாகம் இருக்கு. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்காரனே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் ஸ்ருங்கேரியே போற்றி, ஸ்ருங்கேரியே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்க. விநாயகர் நான்மணி மாலைன்னு இருக்கு. விநாயகர் கோயிலில் இருந்து படித்து பாருங்க, ரொம்ப நல்லது. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருடே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்துட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் 100 வயது ஆயுள் இவையும் தர நீ கடவாயே. புரியாம என்ன? புரியும், படிச்சு பாருங்க. மஞ்சள் துணி கொடுத்துருங்க ஏழைகளுக்கு. ஆமாம், இனிப்பா ஏதாவது ஏழை சிறுவர்களுக்கு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்காரனே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி அதிகமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். உயர்வு உண்டு. ஆனால் குரு ராசிக்கே வர்றார், அது நல்லதில்லை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்க. விநாயகர் நான்மணி மாலைன்னு இருக்கு. விநாயகர் கோயிலில் இருந்து படித்து பாருங்க, ரொம்ப நல்லது. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருடே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்துட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் 100 வயது ஆயுள் இவையும் தர நீ கடவாயே. புரியாம என்ன? புரியும், படிச்சு பாருங்க. மஞ்சள் துணி கொடுத்துருங்க ஏழைகளுக்கு. ஆமாம், இனிப்பா ஏதாவது ஏழை சிறுவர்களுக்கு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மிதுனராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. குரு பகவான் ரிஷபத்திற்கு வருவதும் நல்லதில்லை. வீண் செலவு இருக்கு. எனவே மொத்தத்தில் இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சனியில் தீபம் போடணும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க. இணையத்தில், செல்போனில், இளையத்தில், யூடியூப்ல இலவசமாக கிடைக்குது. படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயமோகன் வெண்முரசு. ஆமாம், சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. சுண்டலை வேக வைத்து சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம செய்யுங்க, நல்லது. கடகராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் பீஷ்மரே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. ஆனா குரு பகவான் ரிஷபத்துக்கு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குரு பகவானுடைய உதவி அதிகமாயிருச்சு உங்களுக்கு. நிச்சயமாக லாபம் பெருகும் இனிமேல். ஆனா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆமா, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க. இணையத்தில், செல்போனில், இளையத்தில், யூடியூப்ல இலவசமாக கிடைக்குது. படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயமோகன் வெண்முரசு. ஆமாம், சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. சுண்டலை வேக வைத்து சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம செய்யுங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, குரு ரிஷபத்திற்கு வருவதும் நல்லதில்லை. இன்னைக்கும் நாள் நல்லா இல்லை. வீண் வீம்பு வீண் அலட்டல் இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் நிருதியே போற்றி, நிருதியே போற்றி, நிமலனே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. சுத்தமானவன் நிமலன் பெருமாள். நிருதி ஒரு திசைக்கு அதிபதி. அனுகூலமான எண் 4, வடக்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க. இணையத்தில், செல்போனில், இளையத்தில், யூடியூப்ல இலவசமாக கிடைக்குது. படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயமோகன் வெண்முரசு. ஆமாம், சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. சுண்டலை வேக வைத்து சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம செய்யுங்க, நல்லது.
கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குரு பகவான் ரிஷபத்துக்கு வர்றதும் சூப்பர் பிரமாதம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு உதவி செய்கிறார். சந்திரன் இன்னைக்கு உதவி செய்கிறார். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது உங்க மேல இருக்கிற திருஷ்டியை குறைச்சே தீரும். ஓம் உச்சை சிரவசே போற்றி, உச்சை சிரவசே போற்றி. வாயிலே நுழைய மாட்டாங்குதுங்க. உச்சை சிரவஸ், சிரவஸ் தெய்வீக குதிரை, காமதேனுவே போற்றி. மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அல்லது பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. விநாயகர் நான்மணி மாலைன்னு இருக்கு, விநாயகர் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருடே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்துட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் 100 வயது ஆயுள் இவையும் தரணி கடவாயே. புரியாம என்ன? புரியும், படிச்சு பாருங்க. மஞ்சள் துணி கொடுத்துருங்க ஏழைகளுக்கு. ஆமா, இனிப்பா ஏதாவது ஏழை சிறுவர்களுக்கு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, குரு பகவான் ரிஷபத்துக்கு வர்றதும் நல்லது இல்லை. இன்னைக்கும் நாள் நல்லா இல்லை. சந்திரன் உதவியா இல்லை. வீண் செலவு வீண் கவலை இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம் பொறுமை. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிருங்கேரியே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, குரு பகவான் ரிஷபத்துக்கு வருவது நல்லது. இன்னைக்கும் நாள் நல்லா இருக்கு. சந்திரன் உதவியா இருக்கார். மனசு கெட்டியா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. பின்னி எடுக்கிறீங்க, நல்ல நாளா இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு குருவுக்கும் நவகிரக சனியில் தீபம் போடுங்க, நல்லது. மொத்தத்தில் ரொம்ப நல்ல நாள். பிரமாதம். திருஷ்டி இருக்கு உங்க மேல. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, தருமனே போற்றி. அனுகூலமான எண் 3, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் மட்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் சரஸ்வதியினோட அம்சம். அவர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் புதிய வெளிச்சத்தை தந்தே தீரும். படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயகாந்தன். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள் வாங்கி ஏழை பெண்களுக்கு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. அதுல காக்கைக்கு சுண்டல் வேக வைத்து கொடுங்கள், ஏழைகளுக்கும் கொடுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். தனுசு ராசிக்கார நேயர்களே, குரு உதவியாக இல்லை. ரிஷபத்தில் இருக்கும்போது உதவி செய்ய மாட்டார். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. சந்திரன் உதவியாக இருக்கிறார். பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு வரும். நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அது சூப்பர். ஆனால் குரு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். அது நல்லதில்லை. அதனால குருவுக்கு மட்டும் நீ வழிபாடு பண்ணிடுங்க. ஓம் ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி. சொல்லுங்க மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் மட்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் சரஸ்வதியினோட அம்சம். அவர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் புதிய வெளிச்சத்தை தந்தே தீரும். படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயகாந்தன். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள் வாங்கி ஏழை பெண்களுக்கு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. அதுல காக்கைக்கு சுண்டல் வேக வைத்து கொடுங்கள், ஏழைகளுக்கும் கொடுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குரு ரிஷபத்துக்கு வர்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் குரு பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு நாள் சூப்பர். உங்கள் நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும். வெற்றி அதிகமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சனியில் தீபம் போடுறது முக்கியம். ஏற்றுங்க தீபத்தை, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. மொத்தத்தில் சூப்பரான நாள். உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். மனசில் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஜாத வேதனை போற்றி, ஜாத வேதனை போற்றி. அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் மட்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் சரஸ்வதியினோட அம்சம். அவர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் புதிய வெளிச்சத்தை தந்தே தீரும். படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயகாந்தன். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள் வாங்கி ஏழை பெண்களுக்கு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. அதுல காக்கைக்கு சுண்டல் வேக வைத்து கொடுங்கள், ஏழைகளுக்கும் கொடுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் அசைவம் கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்கு வரும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் திரிகாலனே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி,
3 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. ஜாக்கிரதை, நிதானம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 பேருக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை இல்லை இல்லை. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் சரஸ்வதியினோட அம்சம். அவர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் புதிய வெளிச்சத்தை தந்தே தீரும். படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயகாந்தன். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள் வாங்கி ஏழை பெண்களுக்கு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. அதில் காக்கைக்கு சுண்டல் வேக வைத்து கொடுங்கள், ஏழைகளுக்கும் கொடுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். நேயர்களை திரும்ப திரும்ப சொல்றோம், அதுதான் குரு பகவான் ரிஷபத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம். இப்படி வர்றதுனால 5 ராசிகளுக்கு நன்மை. யார் அந்த 5 ராசிக்காரர்கள்? இன்னும் 1 வருஷத்துக்கு மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மேஷத்துக்கு, கடகத்திற்கு, விருச்சிகத்திற்கு, கன்னிக்கு, மகரத்திற்கு. மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் குரு பகவானை முறையாக வழிபடணும். அதையெல்லாம் சேர்த்து தான் இங்கே வழிபாட சொல்லியிருக்கோம். பார்த்துக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.